கவின் நடிப்புல ஸ்டார்னு ஒரு படம் வந்திருக்காமே. இந்த படம் நல்லா இருக்காம்ப்பா. இப்படிதாங்க இந்த படத்த பார்த்த நெறைய பேர் வந்து சொன்னாங்க. இத நம்பி இந்த படத்த போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தோம். இந்த படம் உண்மையிலே நல்லா இருக்கா இல்லையா அப்படின்றத இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பமாகுதுன்னா, கவின் வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலில வந்து இருக்காருங்க. ஆனா அவருக்கு சின்ன வயசுல இருந்து ஒரு பெரிய நடிகர் ஆகணும், ஒரு ஸ்டாரா வந்து ஆகணும் அப்படின்ற ஆசை வந்து இருக்கு. இவர வந்து ஸ்டார் ஆக்கணும் அப்படின்றதுக்காண்டி கவினோட அப்பாவும் கவினுக்கு முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்றாரு. முடிஞ்ச அளவுக்கு வந்து ஹெல்ப் பண்றாரு. இவர் ஒரு கட்டத்துல வந்து +2 முடிச்சுட்டு என்ன வந்து பண்றாருன்னா, இன்ஜினியரிங் காலேஜ்ல போய் வந்து சேர்றாரு. அங்க போய் வந்து லவ்லாம் வந்து பண்றாரு. ஆனா என்னதான் இன்ஜினியரிங் காலேஜ்ல வந்து சேர்ந்தாலும், கவினுக்கு வந்து படிப்பு மேல நாட்டம் வரல, நடிப்பு மேல தான் நாட்டம் வருது. அதனால எப்படியாவது ஒரு நடிகர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாரு. அப்படி இருக்க சமயத்துல அவருக்கு வந்து நடிக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்குது. ஆனா அந்த ஒரு சமயத்துல வந்து என்ன ஆயிருதுன்னா, எதிர்பாராத விதமா கவினுக்கு வந்து ஒரு பெரிய ஆக்சிடென்ட் வந்து ஆயிருது. இந்த ஒரு ஆக்சிடென்ட்ல இருந்து அவர் மீண்டு வராரா, கடைசியில அவர் ஒரு நல்ல நடிகர் ஆறாரா இல்லையா அப்படின்றதுதான் இந்த படத்தோட மீதி கதையா வந்திருக்குங்க. உண்மையிலே இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் சூப்பரா வந்துருந்துச்சுங்க. ஏன்னா ஃபாஸ்டா வந்து மூவ் ஆச்சு. கவின் வந்து ஒரு நடிகன் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறதாகட்டும், அவர் வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலில வந்து இருந்துகிட்டு அவர் படுற கஷ்டத்தெல்லாம் வந்து பார்க்கும்போது ரொம்பவே வந்து நல்லா இருந்துச்சு. இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஃபாஸ்டா வந்து மூவ் ஆயிடுச்சு. சரி, இதே மாதிரி செகண்ட் ஹாஃபும் நல்லா ஃபாஸ்டா மூவ் ஆகும்னு நினைச்சோம். ஆனா அங்கதாங்க நம்ம வந்து ஏமாந்துட்டோம். ஏன்னா இந்த படத்துல வந்து கவினுக்கு மட்டும் ஆக்சிடென்ட் ஆகலங்க. இந்த படத்தோட திரைக்கதைக்கும் வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து அந்த அளவுக்கு பயங்கர ஸ்லோவா ரொம்ப சவ்வா இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு கட்டத்துல வந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய சலிப்பை வந்து ஏற்படுத்திருச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்த விறுவிறுப்பு வந்து செகண்ட் ஹாஃப்ல வந்து இல்லாம போனனால இந்த படம் வந்து ஒரு ஸ்மாரான படமா வந்து அமைஞ்சிருச்சு. ஆனா இந்த படத்துல இருக்கிற மிகப்பெரிய பாசிட்டிவ் என்னன்னா, கவினோட ஆக்டிங் தாங்க. ஏன்னா மனுஷன் வந்து வேற லெவல் ஆக்டிங் வந்து வெளிப்படுத்திருக்காரு. அதே மாதிரி கவினோட அப்பா கேரக்டர்ல வந்த லாலு வந்து ஒரு நல்ல நடிப்பை வந்து வெளிப்படுத்திருக்காரு. இவங்க 2 பேரோட ஆக்டிங்குமே வந்து இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே இந்த படத்துக்கு நெகட்டிவா அமைஞ்ச விஷயமே இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் தாங்க. ஏன்னா செகண்ட் ஹாஃப்ல வந்து நல்ல சீன்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில சீன்ஸ் வந்து ரொம்ப கிரிஞ்சா வந்து மாறிடுச்சு. அது ஒரு சில கேரக்டர்ஸ்லாம் வந்து தேவையே இல்லை. இருந்தாலும் இந்த படத்துல வந்து ஒரு நல்ல இம்பாக்டை வந்து ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காண்டி கொண்டு வந்திருக்காங்க. ஆனா அதெல்லாம் வந்து பெரிய இம்பாக்டை வந்து ஏற்படுத்தவே இல்லை. இந்த படத்துல வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து விறுவிறுப்பா இருந்த மாதிரி செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் விறுவிறுப்பா கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிச்சிருந்தாங்க அப்படின்னா இந்த படம் ஒரு நல்ல படமா வந்து அமைஞ்சிருக்கும். ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் நல்லா இருந்து செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப முக்கியம் இருந்தனால இந்த படம் ஒரு ஸ்மாரான படமா வந்து அமைஞ்சிருச்சு. ஆனா உண்மையிலே இந்த படத்தை நம்ம பார்க்கும்போது ஒரு சில படங்கள் வந்து நமக்கு ஞாபகத்துக்கு வர மாதிரி வந்திருக்குங்க. அது என்னென்ன படம்னு பாத்தீங்கன்னா, மயக்கம் என்ன, வாரணம் ஆயிரம், இந்த மாதிரி படம்லாம் வந்து அப்படியே நம்ம கண்ணு முன்னாடி வந்து போற மாதிரி வந்திருக்கு. ஏன்னா இதோட மிக்சப் படம் மாதிரி தான் வந்து இந்த ஸ்டார் படம் வந்து இருக்கு. ஆனா உண்மையிலே இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா, இந்த படத்தோட கான்செப்ட் வந்து ஒரு சூப்பரான கான்செப்ட்ங்க. ஒரு நார்மலா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில இருக்கிற பையன் வந்து ஒரு ஆக்டர் ஆகணும்னு நினைக்கிறான், அதுக்காண்டி அவ்வளோ கஷ்டப்படுறான் அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப அழகா தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த ஒரு கதையை வந்து இன்னும் கொஞ்சம் வந்து நல்லா வந்து எடுத்துருக்கலாம். இதை எக்ஸிக்யூட் பண்ற விதத்துல தான் வந்து கொஞ்சம் வந்து தவறிட்டாங்களோ, செகண்ட் ஹாஃப்ல வந்து சொதப்பிட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தோணுது. மற்றபடி இந்த படத்தை வந்து இந்த கதையை வச்சு நல்லா வந்து எடுத்திருந்தாங்க அப்படின்னா இந்த படம் வந்து ஒரு சூப்பர் படமா வந்து இருந்திருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு ஸ்டார் படத்தை வந்து நீங்க பார்த்திருந்தீங்க அப்படின்னா இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.